நான் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபார்ம் போயிருந்தேன்ல, அன்றைக்கி தான் இந்த இடத்துக்குமே போயிருந்தோம். அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு தோட்டமே இருந்துச்சு. உள்ளே பார்த்தா நிறைய மாடு கட்டியிருந்தாங்க. அப்போ தான் சரி ஏதாச்சும் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆள் இல்லாமல் இருந்தாங்க. மற்றபடி ஆள் இருப்பாங்க, கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியே நம்ம எப்போவுமே இளநீ குடிப்போல ஒரு கடை, அந்த கடைக்கு வந்துட்டோம். அந்த கடைக்கு பின்னாடியுமே நான் காமிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தோப்பு தான். சரி இன்றைக்கி அங்கேயும் போய் பார்த்துடலாமேன்னு உள்ளே போனோம். அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் தான் தோப்பு வச்சுருக்கோம், இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஹஸ்பண்டை கேட்டேன். உள்ளேயே நிறைய வாழை, எல்லா வாழையுமே இருந்துச்சு. ஏத்தம வாழை, பச்சை வாழை, நாட்டு வாழைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெத்தலை கொடியுமே வச்சுருந்தாங்க. ஆனால் வெத்தலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் இருந்துச்சு. அதனால ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பறிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரமும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஊரில் பெருசாக இருக்குல்ல வீட்டு முன்னாடி, அதோட ஞாபகம் வைணவிக்கு வீட்டோட ஞாபகம் வந்துருச்சு போல். அதனால அதையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.